தேர்தல் பரப்புரை களத்தில் கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி தத்துவத்தை வரையறை செய்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களை அமைக்கிற ஆட்சிதான் மக்களாட்சிக்கிறார். அந்த மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கான உச்சபட்ச அதிகாரம், வாய்ப்பு, வாக்கு மட்டும்தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நாளன்று நாம் செலுத்துகிற வாக்கு தான் நமக்கான ஒரே வாய்ப்பு. தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடி நோக்கி முன்னேறி போய் வாக்குப்பதிவு எந்திரத்தில் நாம் இடுகிற முத்திரை தான் நமக்கான ஆயுதம். நாம் வாக்கு செலுத்தி முடித்த பிறகு நமது அதிகாரம் இன்னொருத்தருக்கு கடத்தப்பட்டுரும். சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் செய்தாலும் சரி, நான் தவறுதலாக ஓஎஸ் மணியை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினாலும் சரி, ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. கோடிக்கணக்கான மக்கள் சாலை மறியல் போராட்டம் செஞ்சு நாங்கள் தவறுதலாக ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம், எங்கள் வாக்களை திரும்ப பெறோம்னு போராட்டம் செஞ்சாலும் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. ஒரு முறை வாக்கு செலுத்தினால் 5 ஆண்டு காலத்துக்கு அவங்க தான் உங்களுக்கான அதிபதிகள். ஜனநாயகத்தில் இதுதான் நிலைமை. நாம் இந்த ஜனநாயக அமைப்பு முறைக்குள்ள சாதாரணமாக வரல. வெள்ளக்காரன் பிடியில் 300 ஆண்டு காலம் இருந்தோம். செக்கிழுத்து, சிறைப்பட்டு, வதைப்பட்டு, மிதிப்பட்டு, தூக்கிலே தொங்கி, துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி நாம் போராடி பெற்ற உரிமை சுதந்திரம். அந்த சுதந்திர நாட்டில் இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. அந்த மக்களாட்சி நாட்டில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு அந்த ஜனநாயக முறை, மக்களாட்சி முறை இருக்காங்கிற கேள்வி எழுப்பணும். உயிர் போடு இருக்கு ஜனநாயகம், மக்களாட்சி அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் முறையிலே யார் வேண்டுமானாலும் தோற்கலாம். பெருந்தலைவர் காமராசர் தேர்தலிலே தோத்து போனார். கக்கன் தேர்தலிலே தோத்து போனார். ஐயா நல்லக்கண்ணு தேர்தலிலே தோத்து போனார். ஜீவானந்தம் தேர்தலிலே தோத்து போனார். அறிஞர் அண்ணா தேர்தலிலே தோத்து போனார். தேர்தலில் யார் வேணாலும் தோற்கலாம், ஆனால் ஒருபோதும் ஜனநாயகம் தோற்கக்கூடாது. இங்கே சிக்கல், ஜனநாயகம் தோற்று விட்டது, தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காமராசர் தோத்து போனார் தேர்தலில் 67. வீட்டு வாசல் தொண்டர்கள்லாம் கூடி குமுறி குமுறி அழுறாங்க, கண்ணீரை வெடிக்கிறாங்க, ஒப்பாறு வைக்கிறாங்க, ஓலமிடுறாங்க. இந்த மக்களுக்காக இவ்வளவு பாடுபட்டீங்களே, இந்த மக்கள் போய் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களேன்ட்டு. ஆனால் காமராஜ் சிரித்த முகத்தோட வெளியே வந்தார். அவர் சொன்னார், நாடறியப்பட்ட என்ன எந்த பின்புலம் இல்லாத ஒரு சாதாரண சின்ன பையன் தோற்கடிக்க முடியும்னா இதாண்டா ஜனநாயகம். நான் தோற்றிருக்கலாம், ஆனால் ஜனநாயகம் வென்று விட்டது என்று தன் தோல்வியை ஜனநாயகத்தை வெற்றின்னு வர்ணித்தார். அந்த ஜனநாயகம் இன்றைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு வெளிப்படையா பார்க்கிறோம், வாக்கு காசறான். இப்ப பார்த்தா பரிசு பொருள், அண்டா கொடுக்கறது, குண்டா கொடுக்கறது, தமராசு கொடுக்கறது எல்லாமே நடக்குது. தமிழ்நாடு முழுக்க திமுக கொடுக்கிறது, அதிமுக கொடுக்கிறது. பரிசு பொருளை கொடுத்து மக்கள் வாக்களை பறிக்கும் திட்டமிடுறேன். வாக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் கடைக்கோடி வரை பரவிவிட்டது. அறிஞர் அண்ணா காலத்தில் காங்கிரஸ் வாக்கு காசு கொடுத்தது. 8 அணா 4 அணா கொடுத்தாங்க. அண்ணாவை தோக்கடிக்க காஞ்சிபுரத்தை கொடுத்தாங்க. அண்ணா மக்கள் மன்றத்தில் பேசுறாரு ஒரு பொதுக்கூட்டத்தில், என்னை தோற்கடிக்க வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க. 6 மலை தாண்டி 7 மலை ஏறி வெங்கடேச பெருமாளை கூட்டி வர்றாங்க. வெங்கடேச பெருமாள் மேல சத்தியம் வாங்குறாங்க. என்னை எதிர்கொள்ள தெம்பு இல்லையா, திராணி இல்லையா, வக்கு இல்லையா, முதுகெலும்பு இல்லையா கேட்டவர் அறிஞர் அண்ணா. அதே அண்ணா உலகத்தை முன்வைத்தார். யாராவது தங்கத்தை தவிட்டு கொடுப்பார்களா, வாக்கை காசு கொடுப்பார்களா என்று கேட்டவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கி வைத்த திமுக
அந்த அண்ணாவை கட்சியின் கொடியிலும் பெயரிலும் சுமந்திருக்கக்கூடிய அதிமுக 2 கட்சியும் தான் வாக்கு காசு தருது. நாங்கள் மக்கள் மன்றத்தில் மக்கள்கிட்ட கேட்கிறோம், அன்பு சொந்தங்களே, திமுக அதிமுக வந்து ஊழல் செய்கிறான், வந்து முறைகேடு செய்கிறான், அது அப்புறம். ஆனா திமுக அதிமுக அதிகாரத்துக்கு வர்றதுக்கே முறைகேடு பண்ணி தான் வர்றான். ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் செலவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்சவரம்பு 40 லட்சம். வெறும் 40 லட்சம் தான், கோடிகள் இல்லை. அந்த 40 லட்சத்தை தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது லஞ்சம், அது ஊழல், அது லாவணியம். ஆனா இங்க திமுக அதிமுக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது 25 கோடியை கொட்டி இறைக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி, தொகுதி முழுமைக்கும் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கோ, சாலை போடுவதற்கோ, தெருவிளக்கு அமைப்பதற்கோ, அதற்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு காசு கொடுக்கப்படும்னா, ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. ஆனால் தேர்தல் காலத்திலே திமுக அதிமுக செலவு பண்ற தொகை 25 கோடியிலிருந்து 50 கோடி. ஊடகங்கள் வெளிப்படையா சொல்லுது, தேர்தல் களத்தில் எது வெற்றி பெறும், பரப்புரையா பணமா? அச்சு ஊடகங்கள் எழுதுது வைட்டமின் பா பாயும். அது என்ன வைட்டமின் பா? பாம்பா? பணம். அப்ப பணம் இருப்பவன் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும், ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க முடியும் என்றால் எதற்காக மக்களாட்சி முறை, எதற்காக தேர்தல் முறை? அன்பு சொந்தங்களே, ஏலம் விட்டுங்க. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி ஒரு தரம் ஐயா புகழேந்தி 25 கோடி, ஓஎஸ் மணியன் 35 கோடி ஒரு தரம் ஏலம் விடுங்க. புகழேந்தியா இல்ல ஓஎஸ் மணினா யார் அதிக பணம் தர்றாங்களோ ஏலம் எடுத்துட்டு போட்டோம். அதை விட்டுட்டு மக்களாட்சி இருக்கு, ஜனநாயகம் இருக்கு, எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி எங்களை ஏமாத்தி எதுக்கு இந்த நாடகம்? தேர்தல் ஆணையம் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா பேருந்தில் போகிறப்ப, இல்லை இருசக்கர வாகனத்தில் போகிறப்ப, இல்லை மகிழுந்தில் போகிறப்ப திடீர்னு மறைக்குது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மறைக்கிறாங்க. மறைச்சு திறந்து காட்டுங்க, பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 5 மணிக்கு அனுமதினா 5:30 மணிக்கு பேசினா உங்களுக்கு அனுமதி முடிஞ்சு எதுக்கு வந்தீங்க? யார் இருக்கிறா? தேர்தல் ஆணைய அதிகாரிகள். ஆனா வாக்குக்கு காசு தருவது தெரியுமா தெரியாதா? தெரியும், கண்டுகொள்ள மாட்டார்கள். 2016 சட்டமன்ற பொது தேர்தலின் போது தஞ்சாவூர்ல அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் அதிகப்படியாக காசு கொடுத்து விட்டார்கள். அப்ப என்ன, கொஞ்சமா தரலாம், அவங்க ரொம்ப கொடுத்துட்டாங்க, தள்ளி வச்சிட்டாங்க. அன்பு சொந்தங்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் தேர்வு நடக்குது. ஒரு மாணவன் முறைகேடு பண்றான், அவன் பார்த்து எழுதுறான், அவன் பிட் அடிக்கிறான். அவன் என்ன பண்ணுவாங்க? எந்த மாணவன் முறைகேடு பண்ணானோ அந்த மாணவன் மீது நடவடிக்கை, அவனை வெளியேற்றி விட்டு மற்றவங்களை எழுத வைப்பாங்க. ஆனா தேர்தல் முறையில் வாக்குக்கு ஒரு கட்சி காசு கொடுத்தா, எந்த கட்சி காசு கொடுத்ததோ, எந்த கட்சி வேட்பாளர் காசு கொடுத்தாரோ அவரை தகுதி நீக்கம் செய்துவிட்டு மற்றவனை போட்டியிலாம் சொல்றது கிடையாது. தேர்தலை தள்ளி வச்சா என்ன ஆகும்? காசு கொடுத்தவன் மறுபடியும் காசு கொடுப்பான். காசு கொடுக்காது நேர்மையாக சந்திச்ச நாம் தமிழர் கட்சி முதல் தடவையே கஷ்டப்படுவோம் காசுக்கு, 2வது முறை பிச்சை எடுக்கிற நிலைக்கு போயிடுவோம். அப்ப சரி செய்வதற்கு 1000 இருக்கு, ஆனா அந்த அமைப்பு முறையிலே 1000 ஓட்டை இருக்கு. அப்ப அதுக்கு மக்கள் தெளிவு பெறணும். காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக, பார்லிமெண்ட் உறுப்பினராக மாறக்கூடிய ஒருவன் ஒருபோதும் மக்கள் சேவை ஆற்ற மாட்டான். இது சத்தியம். உங்களுக்கு 2000 ரூபாய் காசு தரான்னா நாளைக்கு 2000 கோடியை எப்படி கொள்ளடிக்கலாம் என்று கனவு காணுவான். உங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து, உங்களுக்கு காசு கொடுத்து, உங்களுக்கு எல்லாம் பண்ணி, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து, அவன் சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தை போய் உங்களுக்காக சேவை பண்ணுவானா? ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ணதும் இல்லை. மக்கள் இந்த ஜனநாயக அமைப்பு மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன்னா திமுக வந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை, அதிமுக வந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை,
புகழேந்தி வந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை, ஓஎஸ் மணி வந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை. அப்போ என்ன லாபம்? யார் வந்தாலும் எல்லா சிக்கலும் அப்படியே இருக்கும். அப்போ தேர்தல் சமயத்தில் புகழேந்தியோ ஓஎஸ் மணினோ காசு தருவாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்குக்குன்னு இவ்வளவு ரூபான்னு காசு தருவாங்க. அந்த காசை வாங்கி கொள்ளலாம்னு ஒட்டுமொத்த இந்த தேர்தல் அமைப்பு முறையில் அவன் லாபம் என்று நினைப்பது இந்த 2000 ரூபா 4000 ரூபாய் காசை. ஜனநாயகம் எவ்வளவு பேராபத்து நிலையில் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்கு தமிழ் தேசத்துக்கு விழக்கூடிய வாக்கு மட்டும் இல்லை, மாற்று அரசியலுக்கு விழக்கூடிய வாக்கு மட்டும் இல்லை, ஜனநாயகத்துக்கு விழக்கூடிய வாக்கு. காசு இருப்பம் தான் அரசியல் செய்ய முடியும், தேர்தலில் போட்டி போட முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டான். 2 கட்சியும் கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிவிட்டது. திமுக வேட்பாளரா, அதிமுக வேட்பாளரா, வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்படும். அந்த நேர்காணலில் முதல் கேள்வி, எவ்வளவு கோடியை தொகுதிக்கு செலவு செய்வாய், எவ்வளவு கோடியை தலைமைக்கு கொடுப்பாய். அப்ப பல கோடிகளை கொட்டி இறைத்து விட்டு வரக்கூடிய அவன் அதை முதலீடு போட்டு லாபம் பார்க்கிற தொழிலாகத்தான் கருதி கொண்டிருக்கிறான். அதன் வெளிப்பாடு திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் இந்த தொகுதியோட எந்த சிக்கலும் தீர்க்கப்படுறதில்லை, எந்த தொகுதி சிக்கலும் தீர்க்கப்படுறதில்லை. வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் பரப்புரைக்கு போறோம். பல ஊர்களில் வந்து மக்கள் சொல்லுவது குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, தண்ணியே இல்லைங்க. தண்ணி வந்து 6 மாசம் ஆச்சு, குழாய் போட்டிருக்காங்க, ஆனா எந்த வேலையும் செய்யறது இல்லை. தண்ணி இல்லைன்னா நாங்கள் என்னங்க பண்றது? நாங்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் காசை கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்குறோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்துச்சுங்க. சிவகங்கையில் இல்லை, விருதுநகர் இல்லை, ராமநாதபுரத்தில் இல்லை, எங்க காவிரியோட கடைமடை பகுதியில். இதே காவிரி கடைமடை பகுதியில் விவசாயம் முப்போகம் நடைபெற்றது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை திறன் என்று போற்றி புகழப்பட்ட நிலம் இந்த நிலம். மாடு கட்டி போரடிச்சா மாளாது என்று யானை கட்டி போரடித்த நிலம் இந்த நிலம். காவிரியின் பால் சுரக்கும் அமத கிண்ணம், அதன் கலந்தெங்கும் நெல் குலுங்கும் மஞ்சள் வண்ணம், பூவிரிந்து குலைத்தள்ளும் வாழைக்காடு, மூங்கில் புதர் போலே செங்கரும்பு விளைநாடு, தாயிருந்து பசியூட்டு தன்மை போலே தஞ்சை தமிழகத்தின் பசி போக்கும் தன் கையாளே என்று போற்றி புகழப்பட்ட தஞ்சை பெருநிலம். 1000 ஆண்டுக்கு மேலே இங்கே விவசாயம் பண்ணி வர்றோம். 1000 ஆண்டுக்கு முன்பே ஓடுகிற நீரை தடுத்து மன்னராட்சி காலத்திலே நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழன் கல்லணை கட்டி கொடுத்தான். காவிரியின் மூலமாக பயன்பெற்றோம். கன்னடம்ங்கிற மொழி பிறக்கல, கர்நாடகிற மாநிலம் பிறக்கல. அதற்கு முன்பிருந்து காவிரிக்கும் நமக்கும் வரலாற்று வழி உயிர் தொடர்பு இருக்கு. ஆனால் இன்றைக்கு காவிரியில் நமக்கு உரிமை இல்லை. கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது மறுக்கிறான். தமிழ்நாட்டில் தண்ணி கட்டி போறான்னா கர்நாடகில் வாழக்கூடிய தமிழனை துரத்தி அடிக்கிறான். 90களோட தொடக்கத்தில் காவிரி நடுவுமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரணும் உத்தரவிட்டப்ப அந்த 205 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணப்ப 91 கர்நாடகத்தை ஆண்ட பங்காரப்பாங்கிற முதலமைச்சர் தலைமையில் அங்கே இனக்கலவரம் கட்டல் தொடப்பட்டு நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகாவிலே கொலை செய்யப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வாழ முடியாது, மூட்டை முடிச்சை தூக்கி கொண்டு அள்ளிக்கொண்டு அகதிகளாக நடந்தே தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். எப்ப? 91 மட்டும் இல்ல, 2016 காவிரி மேலாண்மை வாரியம் வேணும், காவிரியில் நமக்கான உரிமை வேணும் கேட்டப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த தனியார் பேருந்து கேபிஎன் பேருந்து, அந்த கேபிஎன் பேருந்த 50 பேருந்த நடுத்தரவில் வச்சு கொளுத்துறான். கேட்க நாதி இருந்துச்சா? இப்போது காவிரியில தண்ணி கட்டு போராடினாலும் நாங்க மூத்திரத்தை பஞ்சு தர்றோம், தண்ணி தர முடியாது என்று அடாவடித்தனம் பண்ற. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு தண்ணி வரணுங்கிற அக்கறை இருக்குதா? ஒருபோதும் இல்லை. காவிரியில தண்ணி வர்றத கர்நாடக அரசு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசுகளும் விரும்புறது இல்லை. ஏன்னா காவிரியிலே தண்ணி விட்டால் ஆற்றிலே மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. காவிரியிலே தண்ணியை விட்டால் விவசாயம் செய்வான், விவசாயி வாழ்வான், அவன் விவசாய நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். அந்த விவசாய நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும். அவன் வெளியேறினால்தான் பூமிக்கடியிலே கொட்டை கிடக்கக்கூடிய
வளங்களை சூறையாடலாம்ங்கிற கணக்கு. அவன் என்னைக்கோ காவிரி படுகைக்கு குறி வச்சுட்டான். இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த நிலப்பரப்புல பூமிக்கடியிலே அதிகப்படியான வளங்கள், இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிறது. அதை எடுக்கணும் அவன் திட்டமிட்டான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலத்தை விட்டு நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கான். போன தலைமுறையில் விவசாயம் பண்ணும், அதுக்கு முந்தைய தலைமுறையில் விவசாயம் பண்ணும். ஆனால் இன்னைக்கு விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் என்ன தொழில் வாய்ப்பு இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்கு? இங்க படிச்சுட்டு வர்ற இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? ஒன்னும் படிக்கல, திருப்பூர் பணியங்க மணிக்கு போகணும், இல்லை கொஞ்சம் காசு இருக்கு, கடனை கூட தான் வாங்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? துபாய்க்கு போய் ஒட்டகம் வைக்கலாம், கழிவுகள் கழுவலாம். இல்லை சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போய் அங்கே ஏதாவது வேலை பார்க்கலாம். இல்லை ரொம்ப காசு இருக்கு, லண்டனுக்கு போய் சூப்பர் மார்க்கெட் வாசல்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் உன்னால சொந்த ஊர்ல பிழைக்க முடியாது. நீ 5 லட்சம் 10 லட்சம் கட்டி வெளிநாட்டுக்கு போவ, அவன் ஒப்பந்தம் போடுவான். 10 ஆண்டு உன் ஊருக்கு வரக்கூடாது, இங்கிருந்து வேலை பார்க்கணும் ஒப்பந்தம் போடுவான். அந்த 10 ஆண்டு காலத்துக்குள்ளே உன்னை பெற்றெடுத்த தந்தை இறந்து போனாலோ தாய் இறந்து போனாலோ உன்னால வர முடியாது. கடைசியாக ஒரு முறை உன் தாயின் முகத்தையோ தந்தையின் முகத்தையோ பார்க்க முடியாது. அங்கே உட்கார்ந்து அழுது அழுது அரற்றி கொண்டு போயிட்டு கொண்டுதான். இந்த நிலைக்கு தான் அந்த கட்சிகள் வச்சிருக்க நம்மள. இந்த கட்சிகளுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? கிருபானந்த வாரியார் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும். நாம எவ்வளவு பாதிச்சிருக்கோம், ஆனா இன்னும் நமக்கு இந்த கட்சிகளோட முகங்கள் தெரியலன்னா என்ன பண்றது? எங்க ஓஎஸ் மணியன் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினருங்க, 5 ஆண்டு காலம் அமைச்சருங்க. அவர் அமைச்சர் காலகட்டத்தில் தான் 2018 கஜா புயல் இந்த வேதாரண்யத்தை உலுக்கி போட்டது. வேதாரண்யம் தொடங்கி பட்டுக்கோட்டை வரைக்கும் பெரிய சேதம். நமக்கு இங்க வாழ்வாதாரம் அப்படின்னா தென்னை மரங்களை அதிகப்படியாக நம்பி நிற்கிறோம். தென்னை கண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டோம், தென்னை மர கண்டுன்னு சொல்ல மாட்டோம், தென்னம்புள்ளம்போம். ஏன்னா புல்லை போல வளர்ப்போம். அந்த தென்னம்பிள்ளை எல்லாம் மரமாகி அந்த மரங்கள் எல்லாம் கஜா புயல்ல சரிந்து விழுந்தது. விடிய விடிய புயல் காத்து விடிஞ்சு வீட்டை விட்டு வெளில பிறந்து பார்க்கிறப்ப எல்லா மரங்களும் சாய்ந்து விழுந்தது. அந்த மரங்களை பார்த்து கட்டிப்பிடிச்ச அழுதான் விவசாயி. ஐயோ, பல ஆண்டுகளான உழைச்சத உழைப்பெல்லாம் போச்சே இன்னும் கதறி நின்னோம். அன்னைக்கு கஜா புயல்ல அழிவின் விளிம்பென்ற போது இந்த காவிரி படுகைக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த ஓஎஸ் மணியன் எங்கே போனார்? அவர் சொந்த ஊர் தலைஞாயிறுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தாரா? எடப்பாடி பழனிசாமியை எல்லா ஊருக்கும் கூட்டு போய் இந்த ஊர்ல இந்த பாதிப்பு இருக்கு, இந்த பாதிப்புக்கான இழப்பீட்டை கொடுங்கள் என்று கேட்டாரா? இல்லை, ஒன்னும் வரல. என்னமோ 4 மரம் விழுந்துட்டா பெரிய இழப்பா என்று கேட்டவர் இவர். அந்த காலத்தில் தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டுலாம் வாழ்ந்தாங்க. 4 நாள் கரண்ட் இல்லைன்னா வாழ மாட்டீங்களா கேட்டவர் இந்த ஓஎஸ் மணியன். எந்த திமிரை கேட்டார்? அதிகார திமிர். நீங்கள் செலுத்திய வாக்கு, அந்த வாக்கின் மூலமாக பெற்ற வலிமை, அந்த வலிமை கொண்டு அதிகார திமிர்ல பேசினார். கடைசியில் நிவாரண பொருட்கள் கிடைக்கல, அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் போராடுறாங்க கஜா புயல்ல. அந்த சமயத்தில் போராடினப்ப சாலையை மறித்து போராட்டம் பண்ணுறாங்க. சாலையை மறித்து போராட்டம் பண்ண காலத்தில் தலைஞாயிறு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மேலே காவல்துறை ஏவி விட்டு வழக்கு போட்டு பேரிடர் காலத்தில் சிறைப்படுத்தியவர் ஓஎஸ் மணியன். அன்னைக்கு மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம புறமுதுகிட்டு கோலை ஓடுவது போல சூறையை குறித்து ஓடி போனவர் ஓஎஸ் மணியன். அந்த ஓஎஸ் மணியனுக்கு மறுபடியும் வாக்கா? எதுக்கு ஓஎஸ் மணியனுக்கு வாக்கு? அவர் இளவு விடுனா ஆளை மாலை போட்டுருவார். அவருக்கு ஓட்டு போட்டால் தொகுதி அளவு விடாம ஆயிடும். 10 ஆண்டு காலம் என்னங்க பண்ணாரு? என்ன பண்ணாரு? சிறுதலைக்காடுன்னு ஒரு கிராமம், சிறுதலைக்காடு அப்படின்ட்டு அங்க போறப்ப இருக்கக்கூடிய குடிசைகளை பார்க்கறப்ப கண்ணீர் வருது. ஓஎஸ் மணியனோட மாட்டு கொட்டகை இருக்கும்ல, அந்த மாட்டு கொட்டகையை விட மோசமான நிலைமையில் இருக்கு வீடு. அது வீடே இல்லை, 4 பக்கம் கூரையை வச்சிருக்காங்க.
அந்த கூரையை வேஞ்சு சுவத்துக்குள்ள வந்து வாழ்றாங்க. 10க்கு 10 அடி இருக்குது. உள்ள வந்து படுக்க முடியாது, கால் நீட்டி படுக்க முடியாது, உள்ள குடும்பம் நடத்த முடியாது. பனிக்காலம் குளிர் தாழாது, மழை காலம் ஒழுகும். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த சிறுதலை காட்டில் பல குடும்பங்கள் வாழுது குடிசையிலேயே. அவங்களுக்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவு கஷ்டத்தில் இருக்காங்க. நம்மளால ஒரு நாள் அந்த குடிசைக்குள்ள வாழ முடியாது. ஆனா அந்த குடிசை எழுதப்பட்டிருக்கு, ஏழையின் சின்னம் உதயசூரியன், ஏழையின் சின்னம் இரட்டலைன்னு. அது ஏழையின் சின்னம் இல்ல, நம்மளை கடைசி வரை ஏழைகளாக வைத்திருக்கக்கூடிய கேடுகட்ட சின்னம் இரட்டலை உதயசூரியன். நீங்க இரட்டலைக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போறதை என்னைக்கு மாத்துறீங்களோ அன்னைக்கு தான் எல்லா மாற்றமும் உருவாகும். எல்லாத்தையும் கட்டுவிட்டு இல்ல இரட்டலைக்கு தான் போடுவேன், உதயசூரியனுக்கு தான் போடுவேன், பழக்கமாயிடுச்சு, நான் மாத்திக்கொள்ள மாட்டேன், பரம்பரையா திமுக, பரம்பரையா அதிமுகன்னு மறுபடியும் ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டா நாடு நாசமா போறத ஒரு தளர்ந்து எடுக்க முடியாது. எதுக்குங்க வாக்கு? ஓஎஸ் மணி மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாரு? எதுக்கு? ஐயா மா மீனாட்சி சுந்தரம் 3 முறை இந்த வேதாரண்ய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர். இப்ப அவர் புள்ள வரணும். என்ன செய்ய போறீங்க? வந்து என்ன செய்ய போறீங்க? தொகுதியில் என்னென்ன சிக்கல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மக்கள் எவ்வளவு அல்லல் போடுறாங்க தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா மக்கள் ஓட்டு போடணும். மக்களுக்கு உளவியல் நோய் ரட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரியனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. இது எங்க போய் நிற்குதுன்னா, ரட்டலை சின்னத்தில் கருணாநிதியை வேட்பாளர்த்தா கூட அதிமுக ஓட்டு போட்டுருவான். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளர்த்தா கூட திமுக ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு கொள்கை, கோட்பாடு, செயல் திட்டம், நோக்கம், கனவு, இலக்கு, தொலைநோக்கு பார்வை எதை பற்றி எந்த கவலையும் இல்லை. வேட்பாளர் வந்து நிற்பானா, களத்தில் வந்து நிற்பானா, உழைப்பானா, மக்களுக்கு தொண்டாற்றுவானா, சேவை செய்வானா, குற்ற பின்பலம் இல்லாதவனா, அப்பளி கற்றவனா, மக்களுக்காக உழைக்கக்கூடியவனா, நல்ல மனம் கொண்டவனா, ஈகை குணம் கொண்டவனா, எதையும் பார்க்கறது இல்லை. ரட்டலர் குத்து, உதயசூரியன் குத்து, ஒரே ஒரு நாளில் ஒரு குத்து குத்துற, அவன் 5 வருஷம் வச்சு குத்து குத்துறேன். அப்ப குத்துதே கொடையுதுன்னா எங்க போய் என்ன பண்றது? நீ திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு நாகூர் தர்காவில் போய் தொழுகை பண்ணாலும் சரி, வேளாங்கண்ணி மாதா கிட்ட போய் நீ மண்டிட்டு நீ வேண்டல் வச்சாலும் சரி, 8 குடி முருகன் கோயில போய் மொட்டை போட்டாலும் சரி, ஒரு பிரச்சனை தீராது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் தரக்கூடிய காவாலி பயல்களே இந்த திமுக அதிமுக தான். இந்த சின்னங்களை மறக்கிற வரை, இந்த ரெட்டலை உதயசூரியனை துறக்கிற வரை நாம் வாழ்வில் எந்த மாற்றம் வராது. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 9 லட்சம் கோடி. மறுபடியும் திமுக அதிமுக வந்தா என்ன ஆகும்? இந்த 9 லட்சம் கோடி கடனை யார் கட்ட போறா? எடப்பாடி பழனிசாமியா, மு.க. ஸ்டாலின் தான். யார் கட்ட போறா? இது மக்கள் தலை மீது வரி உயர்வாக வந்து விடியும், விலைவாசி உயர்வாக மக்கள் தலை மீது வந்து விடியும். அப்ப அன்னைக்கு அல்லல் பட போறது நீங்களும் நானும் தான். இதுல ஐயா எடப்பாடி ஐயா சொல்றாங்க, நாங்க வந்தா வீட்டுக்கு வீடு குளிர்சாதன பெட்டி தருவோம், பிரிச்சு தருவோம். அந்த பக்கம் திமுக அறிவிக்க போது நாங்க வீட்டுக்கு வீடு எல்சிடி டிவி தருவோம். தமிழ்நாட்டில் 26 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது குடிசையில வாழ்றான். அந்த 26 லட்சம் குடும்பங்கள்ல இந்த டிவியை கொண்டு எங்க மாற்றுறது? எடப்பாடி தலைமையிலையா? எங்க மாற்றுறது? அந்த பிரிட்ஜை யார் தலைமையில் வைக்கிறது? அப்ப எதற்காக இந்த கட்சிகள் ஆட்சிகள்? அவனுக்கு நோக்கம் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், மக்களை கை தூக்கி விட்டு அவன் நல்லபடியாக மேலே எழுந்து வரணும். அதெல்லாம் ஒரு நோக்கம் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு வாக்கு இருக்கு, அந்த வாக்கை பறிக்கணும். வாக்கை பறிக்க என்ன சொல்லலாம்? வாக்கை பறிக்க என்ன கவர்ச்சிகரமான திட்டம் கொண்டு வரலாம்? அதைத்தான் திமுக யோசிக்குது, அதைத்தான் அதிமுக யோசிக்குது. கல்வியை இலவசமாக தருவோமே. 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா, 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி. இன்னைக்கு தான் முதல் தலைமுறை பட்டதாரி படிக்க போறான். பல குடும்பங்கள் இப்பதான் முதல் முறையாக பட்டதாரியை பார்க்குது. கல்வியை பொதுமையாக்குவோம். கல்லூரி படிக்க போற எந்த இளைஞனும் எந்த பிள்ளையும் கல்வி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் அப்பாவோடு வங்கி வாசல்ல காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் கல்வியை பொதுமைப்படுத்துவோம், இலவசமா தருவோம். இந்த அரசுகள் அறிவிக்குமா?
ஒருபோதும் அறிவிக்காது. மருத்துவம் எல்லா மருத்துவத்தையும் பொதுமைப்படுத்துவோம். மருத்துவம் மக்களுக்கானது. கடைக்கோடி எளிய மக்கள், ஏழை மக்கள் வாழ்றாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டா மீண்டு வர்றதுக்கு அரசு மருத்துவ செலவை முழுமையாக ஏற்கும். எல்லா மருத்துவமும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக கொடுப்போம். அரசு அறிவிக்குமா? அறிவிக்காது. அடிப்படை நீர், நல்ல குடிநீரை எல்லோருக்கும் உத்தரவாதம் செய்வோம். தண்ணீரை விற்பனை பண்டமாக மாற்ற மாட்டோம். தண்ணியை காசாக்கி நாங்கள் லாபமாக்க மாட்டோம். எல்லாருக்கும் தண்ணியை கொடுப்போம் என்று இந்த அரசுகள் சொல்லுமா? சொல்லாது. நமக்கு எது அத்தியாவசியமோ, எது வாழ்வாதாரமோ, எது தேவையோ அதை செஞ்சு தர மாட்டான். நம் வாக்களை பறிக்கிறதுக்கு, கவர்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்வான். தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இது ஒரு பக்கம். இதனால நிதிச்சுமை வரும், நிதி நெருக்கடி வரும். ஏன் தமிழ்நாட்டில் இந்த நிதிச்சுமையை காட்டி பட்ஜெட் போட முடியாத நிலை உருவாகலாம். தமிழ்நாட்டு மக்கள் இலங்கையில் பொருளாதார சிக்கல் வந்து வீதியில் இறங்கி இலங்கை மக்கள் போராடியது போல தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அப்படி ஒரு சூழல் உருவானால் கூட என்றாவது ஒரு நாள் இந்த பொருளாதார சுமையிலிருந்து நாம் மீள முடியும், வாழ முடியும், நம்மை தற்காத்து கொள்ள முடியும், நாம் மீண்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் பொருளாதார சுமைகளிலிருந்து கூட. ஆனால் என் அன்பு மக்களே, வரலாற்று இல்லாத அளவுக்கு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை, புறநதி என மேவியாறு பால ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னா பாரதி. அடிமை இந்தியாவில் பாடினா, அடிமை இந்தியாவில் காவிரியும் தென்பண்ணையும் வையையும் புறனையும் தமிழ்நாடு முழுக்க குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை வளப்படுத்தியது. ஆனா சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி நாட்டில் அந்த ஆறுகள் செத்து போனது. காவிரியில் தண்ணி வரல, போராட்டம், சட்ட போராட்டம், ஜனநாயக போராட்டம், அற போராட்டம் ஒரு பக்கம். காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல். இந்த அமராவதி, பவானி, நொய்யல் தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டிலே முடியுது. இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கு? எல்லார்களையும் அலைபேசி இருக்கு, தட்டி பாருங்க. என் அன்பு சொந்தங்களே, ஒரு மனிதன் விஷத்தை அருந்தினால், விஷத்தை குடித்தால் எப்படி வாயில் நுரை தள்ளுவானோ அதே போல ஆறுகள் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது, ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது, மலைகள் தகர்க்கப்படுகிறது. என் அன்பு சொந்தங்களே, இந்த தலைமுறையில் நாம மலைகளை பார்க்கிறோம். இனி 2 தலைமுறை 3 தலைமுறை கடந்தால் மலைகள் முழுதுமாக தகர்க்கப்பட்டுவிடும். நாம் கண்முன்னே மலைகளை தகர்த்து கனிம வளங்களாக கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு கொண்டு போறேன். கேரளாவில் அருகாமையில் கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது. காங்கிரஸ் ஆளுகிறது, கம்யூனிஸ்ட் ஆளுகிறது. கேரளாவை கடவுளின் தேசம் என்று அந்த மண்ணின் மக்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை, 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகையில் எந்த ஆற்றிலையும் மண் அள்ள முடியாது, நீ மணல் மீது கை வைக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ள மண்ணை அள்ளிக்கொண்டு எப்படி போறான்? இதே சாலை மார்க்கமாக லாரிகளில் போறான். அவன் ஹெலிகாப்டரில் போகல, பொக்கலைனில் போகல, ஹெலிகாப்டரில் போகல, ஏரோப்ளைனில் போகல, லாரிகளை கொண்டு போறேன். சாலை மார்க்கம் போறப்ப காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? யாருக்கும் தெரியாதா? தெரியும். தெரிந்து அனுமதிக்கிறார்கள். மண்ணை கொள்ளையடித்தால், மலையை கனிம வளங்களாக அள்ளிக்கொண்டு போனால் அது திமுகவுக்கு அதிமுகவுக்கு பங்கு வரும். இது சத்தியம். திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராட்டம் செய்யும். அதிமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக போராட்டம் செய்யும். என் அன்பு சொந்தங்களே, என்றைக்காவது திமுக ஆட்சியிலே வழக்கொலை நடக்கிறது என்று அதிமுக போராடி நீங்கள் பார்த்தது உண்டா? அதிமுக ஆட்சியிலே வழக்கொலை நடக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்தது உண்டா? திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் இந்த மண்ணின் இயற்கை வளங்களை அள்ளிக்கொண்டு போவார்கள். வெள்ளைக்காரன் 300 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டான். இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு இங்கிலாந்துக்கு போனான். இந்த நாட்டில் வாழ்ந்த நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்கிட செஞ்சான், எல்லா கொடுமை செஞ்ச அவன் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. 300 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆளுகை செய்து இந்த மண்ணின் மக்களின் உழைப்பை சுரண்டிய வெள்ளைக்காரன் ஒருபோதும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. அவன் ஆற்றுல மண்ணை கொள்ளையடிக்கல,
மலையை தகர்த்து கனிமூலங்களாக இங்கிலாந்துக்கு அள்ளி கொண்டு போகல, ஒருபோதும் செய்யல. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக மன்னராட்சி காலம், 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், வாதாபி எரிக்கப்பட்டது, உறைவு எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, கோயில் நெருக்கப்பட்டது. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் ஒரு மலையை தகர்த்து அவன் அரண்மனை கட்டல, ஒரு மலையை தகர்த்து அவன் தனக்குன்னு கோட்டை கட்டல. வெள்ளக்கார ஆட்சி காலம், 2000 ஆண்டுகால மன்னராட்சி காலத்தில் கை வைக்கப்படாத இயற்கை வளங்கள் 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியிலே அழிக்கப்படுகிறது. நம் காலத்திலே இதை அனுமதித்தால் வருங்கால தலைமுறை காரி உமிழும். இதை தடுத்து காக்க ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்லை, சத்தியமா இல்லை. எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு. பெரியார் வந்து மணியமே திருமணம் பண்றாரு, வாரிசு அறிவிக்க போறாரு. அண்ணாவுக்கு தெரிய வருது, அண்ணா கோபித்து கொண்டு வெளியேறி தனி இயக்கம் கட்டினார். அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகான காலகட்டத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு. எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கேட்டார், கருணாநிதி தர மறுத்தார். இதன் விளைவாக பொது மேடையில் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர். கணக்கு கேட்ட எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கிறார் கருணாநிதி. அப்ப கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் முரண்பாடு. எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் தொடங்கி இயக்கம் அதிமுக. அதற்கு பிறகான காலகட்டங்களில் தன் மகன் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்று அஞ்சி கொண்டு வைகோவை மீது திட்டமிட்டு பழி சுமத்தி கட்டம் கட்டி திட்டம் திட்டி கட்சியை விட்டு வெளியேற்றினார் கருணாநிதி. வெளியேற்றப்பட்ட வைகோ கட்டி எழுப்பிய இயக்கம் அதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட 2 பேருக்கு இடையான முரண்களில் உருவான இயக்கங்கள். இந்த நேரத்தில் ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். எதற்காக? அவரோட தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. ஐயா கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். எதுக்காக? அவரோட தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக? அவரோட தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. நாம் தமிழர் கட்சி 2 பேருக்கு இடையான முரண்கள்ல பிறந்த இயக்கமும் இல்லை, தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக தொடங்கப்பட்ட இயக்கமும் இல்லை. காலம் கையளித்தது, வரலாறு இட்ட கட்டளை இது. இன்றைக்கு நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த புலிக்கொடி ஏந்தி நம் பாட்டங்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து சென்று இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றுவிட்டு மன்னனாதி மன்னனாக வலம் வந்தான். அவன் மகன் ராஜேந்திர சோழன் அவன் மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான். 1000 ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டங்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எந்தெந்த இடங்களிலே அரசர்களாக கால் வைத்தார்களோ அந்த இடங்களில் 1000 ஆண்டுக்கு பிறகாக அகதிகளாக கூலியாக மாறி போனோம். வரலாற்றில் நாம் வீழ்த்தப்பட்டோம். உங்கள் கண்முன்னே இனப்படுகொலை, ஈழ நிலத்திலே நடந்த விடுதலை போராட்டம் திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டு 2 லட்சம் தமிழர்கள் கொண்டளிக்கப்பட்டார்கள். கேட்க நாதி இல்லை. ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டில் கூலிக்கு மரவட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தக்காரன் பழி சுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல ஒரே நாளில் 20 பேரை கொண்டு போட்டான். இதே புஷ்பவனத்திலேருந்து, வேதாரண்யம் புஷ்பவனத்திலேருந்து, ராமேஸ்வரத்திலேருந்து மீன் பிடிக்க போனா நடுக்கடலை வச்சு கொள்றான். இதே வேதாரத்திலேருந்து செல்லப்பன், பாண்டியன், ஜெயக்குமார் அடுத்தடுத்து 2010 3 நாட்களில் 3 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. கேட்க நாதி இல்லை. சொந்த நலம் தூத்துக்குடியில் தனியாருக்கு சொந்தமான ஆளை, ஸ்டெர்லைட் ஆளை, அதை மூட சொல்லி போராட்டம் பண்ணா யாரை நீ தேர்ந்தெடுத்தியோ, நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நம்மளை சுட்டு கொள்ளுது. கேட்க நாதியற்ற அனாதையாக அடிமையாக மாறி போனோம். இந்த நிலையில பாதிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள் கிளந்தெழுந்து நாம் தமிழர் நிற்கிறோம். வரலாற்றில் பெரும் புரட்சி, தமிழ் தேசத்தின் அரசியல் வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி ஒரு மீளெழுச்சியை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், எங்கள் நோக்கம் திமுக போல அதிமுக போல பணம் பதவி என்பது அல்ல. நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்களை கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு
நாம் தமிழர் கட்சி வருவதாக அறிவித்தால் உங்களால் நம்ப முடிகிறதா? 2000 கோடி கொடுப்பான் அடுத்த நொடி. 2000 கோடி பெறம் பேசப்பட்டது. திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. 8 விழுக்காடு வாக்கை கொண்டுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. பேரம் பேசுகிறான். 2024 எங்கள் சின்னத்தை பறிச்சான், எங்கள் வீடுகளில் வந்து எண்ணெயை சோதனை அனுப்புனான். அடக்குமுறை ஒடுக்குமுறை பேரம் எதுக்கும் நாங்கள் விலை போகாமல் பயப்படாமல் இந்த களத்தில் இலக்கு நோக்கிய பயணத்தில் தடம் பெறலாமல் பயணிக்கிறோம். ஏன்னா எங்கள் கனவு பெரிது. ஜீவா சொல்கிறாரு, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறேங்கிறது. அதே போல் அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஓஎஸ் மணியன் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர், ஐயா புகழேந்தியோட அப்பா ஐயா மீனாட்சி சுந்தரம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். இந்த தொகுதியை ஆண்டு விட்டார்கள், ஆளுகை செய்து விட்டார்கள். ஆனால் அடிப்படை வாழ்வாதார சிக்கலை தீர்க்கலை, அடிப்படையானதை கூட செஞ்சு கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் சாலை வசதி இல்லை, தண்ணீருக்கு தட்டுப்பாடு, மருத்துவமனை இல்லை, பாதுகாப்பான சூழல் இல்லை, எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இதுலேருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு தலைமுறை பிள்ளைகள் எழுந்து வர்றோம். உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் உங்கள் மகன் நான் போட்டி போடுறேன். இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு நோக்கம் இந்த மண்ணும் மக்களும் நலம் பெற வேண்டும், மக்கள் நலவாழ்வு வாழ வேண்டும். அதற்காக அர்ப்பணித்து களத்தில் நிற்கிறோம். யாருக்கோ வாக்களை தந்த நீங்கள், வாக்களை தந்து வலிமைப்படுத்திய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், ஒருபோதும் விளைவாக மாட்டோம், ஒருபோதும் பேரங்களுக்கு அடிபணிய மாட்டோம். எப்படியாவது இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டுங்கிற தவிப்போடு நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரிங்க, பரப்புரை செய்யுங்க, நீங்கள் பரப்புரையாளராக மாறுங்க. என் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்று சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி வென்றாதான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் உருவாகும் என்று சொல்லுங்கள். இங்கே திமுக வென்றால் அது சாதாரண செய்தி, அதிமுக வென்றால் சாதாரண செய்தி. ஆனால் திமுகவும் அதிமுகவும் தோற்று போய் நாம் தமிழர் கட்சி வென்றது என்றால் மக்கள் மௌன புரட்சிக்கு தராயிட்டாங்க, ஜனநாயக மறுமலர்ச்சி தராயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மாற்று அரசியல் உருவாக போகுது, ஒரு நல்ல ஆட்சி அமைய போகுது என்பதற்கான அறிகுறி. அந்த நல்ல ஆட்சிக்கு, நல்ல அரசுக்கு வித்திடுங்கள். நாங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். உங்கள் சின்னம் விவசாயி, விவசாய சின்னத்தை வாக்களை தந்து வலியுறுத்துங்கள். நன்றி, வணக்கம்.